என் இனிய அன்புள்ளங்களே, நாம் 35-24 இருக்கிறோம். அன்னையே, உமது அடைக்கலத்தை நாடி வரும் எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். நாளைய தினம் நாம் செய்ய வேண்டியது மே மாத முடிவில் நாளைய தினத்தின் அன்னை மரியாவை குறித்து சிறப்பான கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்தல். தூயாவின் துணையோடும் அன்னை மரியின் பரிந்துரையோடும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 22, 28, 29, 30, நீதிமொழிகள் 11, 19, 20, 21. நாம் இன்று கடைசி நாள் இருக்கிறோம். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது, 31. அது அன்று நாம் அன்னையின் விழாவை கொண்டாடுகிறோம். ஒரு சிறப்பான நிகழ்வுகளில் ஒன்று, பிரெஞ்சு நாட்டில் லியோஸ் என்ற ஒரு ஊரில் தேவ அன்னையின் பெயரால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தில் அன்னை மரியின் திருஸ்வரூபத்தின் வரலாறு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, 1332ஆம் ஆண்டில் 3 போர் வீரர்கள் இஸ்லாமியருடன் நடந்த போரில் பிடிபட்டு சிறையில் அடைக்கிறாங்க. இஸ்லாமிய மன்னன் அவர்களை தங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள செய்கிறான், ரொம்ப வற்புறுத்துகிறான். ஆனால் அவர்களோ அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு தங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நின்று அரசன் துன்புறுத்துவதை விட்டுவிட்டு ஏராளமான பணமும் வசதியான வாழ்க்கையும் தருவதாக ஆசை காட்டி இஸ்லாமை தழுவ கேட்டுக்கொள்கிறான். அப்போ மீண்டும் அரசன் அழகியும் அறிவுமிக்க இஸ்மேரியா என்னும் தனது மகளையே அவர்களிடம் அனுப்பி அவர்கள் மதமாற்றம் பெற்றிட அவள் மூலம் முயற்சி செய்கிறான். ஆனால் வீரர்களோ அவளிடம் திருவிவிலியத்தை குறித்தும் பரிசுத்த கன்னிமரியாளை குறித்தும் பேசினர். அன்னை மரியாவை பற்றி கேள்விப்பட்ட பின் அவள் அன்னையின் திருமுகத்தை பார்க்க விரும்பி தனக்கு மரியன்னையின் படம் ஒன்றை தர கேட்குறா. அப்போது அந்த சிறைச்சாலையில் இருப்பதால் அவர்களுக்கு மரியன்னை படத்தை கொடுக்க முடியல. அவளுக்கு தர இயலாது என்று தெரிஞ்சால், ஆனால் அவள் ஒரு மரக்கட்டையை சிற்பம் செதுக்குவதற்கு தேவையான கருவிகளோடு அளித்து தனக்கு அன்னை மரியாவின் சொரூபம் ஒன்று செய்து தர வேண்டும் என்று அவங்ககிட்ட கேட்குறான். சிற்பக்கலை அறியாத வீரர்கள் அன்னை மரியாவிடத்தில் தங்களுக்கு இக்கட்டான நிலையில் அவர்களுக்கு உதவி செய்திட உருக்கமாக ஜெபிக்கலாயினார். மறுநாள் கண் விழித்து பார்க்கும்போது சிறைச்சாலையில் மிகவும் ஒளிர் பொருந்திய விண்ணக அரசியின் வடிவிலான அன்னை மரியாவின் திருஸ்வரூபம் ஒன்று அங்கே பார்க்குறாங்க. மற்றற்ற மகிழ்ச்சி அவங்களுக்கு. அந்த சொரூபத்தில் முன் முழந்தால் படியிட்டு வணங்கி அன்னைக்கு வணக்கம் செலுத்தி அரசனின் மகள் இஸ்மேரியா வந்தபோது ஒளி பொருந்திய அன்னை மரியாவின் சொரூபத்தை பார்த்ததும் பயபக்தியுடன் அன்னை வணங்கி அன்றிரவே அன்னை மரியா 3 போர் வீரர்களும் இளவரசியும் காட்சியளித்து அவர்கள் அப்பொழுதே ஊரை விட்டு கிறிஸ்தவர்களிடம் சென்று விட வேண்டும் என்று கட்டளையிட்டார். அப்போ அந்த அன்னை மரியா துணையோடு ஊரை விட்டு கிளம்பி நெடுந்தூரம் வந்ததும் இன்னும் எகிப்திலே இருந்ததால் இஸ்லாமியர்கள் தங்களுக்கு ஆபத்து ஏற்படுமோ என்று பயந்து என்ன செய்யலான்னு ஆலோசனை செஞ்சவாறு உறங்கி போகிறாங்க. அந்த இடத்துல தூங்கிடுறாங்க. காலையில் கண் விழித்து பார்க்கும்போது இளவரசி எகிப்திலிருந்து இறை வல்லமையால் பிரெஞ்சு நாட்டுக்கு போர் வீரர்களுடன் வந்துள்ளதை ஃபீல் பண்ணிட்டு 4 பேரும் தங்களுக்கு நேர்ந்ததை ஊர் மக்களுடன் பகிர்ந்து கொண்டு அந்த அற்புத சொரூபத்தை மக்கள் கண்டு வணங்குறாங்க. அந்த ஊர் ஆயர் அந்த சொரூபத்தையும் அவர்கள் கூறிய அற்புத நிகழ்வையும் ஆய்ந்து செய்து இஸ்லாமிய இளவரசியான இஸ்மேரியாவுக்கு திருமுழுக்கு அளித்து மரியா என்ற பெயரை சூட்டினார். அப்பொழுது மேலும் அவர்கள் 4 தங்கின இடத்தில் அன்னை மரியாவுக்கு ஆலயம் ஒன்றை கட்டிட்டு அன்னை மரியாவின் சொரூபத்தையும் அந்த இடத்துல வச்சு ஸ்தாபகம் செஞ்சு அந்த ஆலயத்தில் அற்புதங்கள் இப்போவும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் அந்த ஆலயத்தை சந்தித்து அன்னை மரியாவிடம் ஜெபித்து நன்றி கூறியும் வருகின்றனர். கிறிஸ்தவர்களாகிய நாம் அன்னை மரியான் விசுவாசத்தில் வளர்ந்து அவரால் பாதுகாக்கப்படுவோமாக. அன்னை மரியாள் தன் மகன் சொல்வதை போல் செய்யுங்கள் என்று நமக்கு சொன்ன அவருடைய வார்த்தையை நம்பி இயேசுவை பின்தொடர்வோம், இயேசுவோடு பயணிப்போம், இயேசுவின் கைப்பிடிப்போம், இயேசுவோடு வாழ்வோம். இதோ நாம் தினந்தோறும் ஜெபமாலை ஜெபிப்போம், மிகவும் இரக்கமுள்ள தாயை ஜெபிப்போம், பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவோம், நண்பர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கும் மிகவும் இரக்கமுள்ள தாயை பற்றி எடுத்து சொல்லுவோம். முடிந்த அளவு பிறரை அன்னை மரியிடம், பிரிந்து போன உறவுகளை அன்னை மரியிடம் கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.